இது பார்த்துக்கோங்க சார். இதுதான் ஃபஸ்ட் இமேஜ். இது ஃபஸ்ட்டு ரீனல் ஆர்டரி புக் பண்ணி அதுலேருந்து ஆஞ்சியோகிராம் எடுத்தது சார். பாஸ் எங்கே இருக்குது? பாஸ் ஆக்சுவலாக இது வந்து எவ்வளோ அது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக காட்டேன். பாஸ் வந்து இது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நம்ம பண்ணிக்கலாம் சார். இது வந்து நெக்ஸ்ட் சீரிஸ் சீரிஸ் ஓகே சார். இங்கே பாருங்க, இங்கே எம்எஸ்சி பசங்க பிஎஸ்சி பசங்க சார் என்ன டைம் வரைக்கும் இருக்காங்க பாருங்கள். சார் நான் இந்த பேஷண்ட் நார்மல் ஆர்டரி இருக்காங்க. இது வந்து ரீனல் ஆர்டரியிலேருந்து உங்களுக்கு ரீனல் ஆர்டரி புக் பண்ணி இது வந்து ஆல்மோஸ்ட் 3-4 பிரான்ச்சஸ் பைஃபர்கேட்டட் சார். இங்கே ஒரு ப்ராக்சிமலாக இங்கே போயிட்டு மேட் லைக் ஒரு சீ லூப் மாதிரி அகைன் டவுன்வர்ட் ஃபேஸிங்காக 3 மெயின் செக்மெண்டல் ஆர்டரிஸ் சார். ஸோ ஈச் ஆர்டரி செப்பரேட்டாக கேன்லேட் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிவி இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ இது இனிஷியல் அது ஸ்டேசிஸ் வந்த உடனே பிவி எந்த இருக்காங்கன்னா நீங்கள் நெக்ரோசிஸ் வரதுக்காக, ஸோ ஏவாஸ்குலாரிட்டி டியூமர் ஏவாஸ்குலாரிட்டி வரதுக்காக. ஸோ ஸ்டேசிஸ் வந்த அப்புறம் ஸ்டேசிஸ் வந்தப்புறம் ஜெல்ஃபோம் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஆர்ட்ரி இப்போ பேரன்கேமாவில் எம்பாலிக் ஏஜென்ட் இருக்குது. ஸோ ஆர்ட்ரியல் லெவலில் பிளாக் பண்ணுறதுக்காக இது பிவி இன்ஜெக்ட் பண்ணி ஜெல்ஃபோம் இன்ஜெக்ட் பண்ணோம். அகைன் ஜெல்ஃபோம் இன்ஜெக்ட் பண்ண ஜெல்ஃபோம் இன்ஜெக்ட் பண்ண ஜெல்ஃபோம் வந்து அந்த வெசலில் ஸ்டாசிஸாக நிற்கி ஸ்டேசிஸ் ஆகி அப்படியே நிற்கும். ஸோ உங்களுக்கு வெசல் வந்து இப்போ அப்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பேரன்கேமாவும் இது இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இதுலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த ப்ளஷ் இப்போ கீழே மட்டும் தான் இருக்குது. இங்கே ஜஸ்ட் வந்து அதுக்கு முன்னோட அந்த கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மாஸ்க் மாதிரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு டவுன்வர்ட் ஃபேஸிங் ஒரு பிரான்ச் உள்ள போகணும். அகைன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பொசிஷன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேம் தான் சார், சேம் ரிப்பீட் தான். பிவி இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஸ்டேசிஸ் வந்த உடனே ஜெல்ஃபோம் போடும். இது ஜெல்ஃபோம் இன்ஜெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மெயின் ஆர்ட்ரி ஃபுல்லாக அது வந்து இன்ஜெக்ட் பண்ணி எல்லா இந்த சின்ன ஆர்ட்ரி மெயின் ஆர்ட்ரி லெவலில் இருக்கும். பேரங்கமல் லெவலில் இது பர்குலேட் ஆகாது ஜெல்ஃபோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ரன் எடுத்து ஸோ இந்த வெசல் இருந்தோம். ஸோ இதுலேயும் போய் இதுவும் பிளாக் ஆகிடுச்சு, இதுவும் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 பிரான்ச்சஸ் இருந்தது. இந்த பிரான்ச்சுக்கு வந்து எங்களால் போக முடியல, செலக்டிவாக போக முடியல. லைக் ரெசல்யூஷனாக கொஞ்சம் பூரா இருந்தது. ஸோ அதனால் டவுன்வர்ட் ஃபேஸிங் ஆர்ட்ரி போயிட்டு சேம் கனெக்ட் பண்ணி இது நார்மல் பேரங்னேம் சார். இப்படி தான் நார்மல் பேரங்னேமாக இருக்குது. இது ஃபுல்லாக அப்நார்மல் இந்த டியூமர். ஸோ அகைன் இதை செலக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பார்த்துட்டு இப்போது ஜெல்ஃபோம் அகைன் ஜெல்ஃபோம் சேம் ரிப்பீட் தான் சார். ஜெல்ஃபோம் இன்ஜெக்ட் பண்ணி இப்போது கொஞ்சம் லிக்விடாக ஜெல்ஃபோம் எடுத்துப்போம். ஏன்னா பிவிஏ வந்து இல்லை. ஸோ அதனால் இப்போ லிக்விட் ஜெல்ஃபோம் போடுறப்போ பேரங்கமல் லெவலுக்கும் போகும். ஸோ போட்டுட்டு சேம் அகைன் பேரங்கமல் லெவலில் வந்து ஸ்டேசிஸ் வந்த உடனே கொஞ்சம் திக்கர் ஜெல்ஃபோமை எடுத்து என்டையர் பேரங்கேமாக்கும் டெபாசிட் பண்ணும். இந்த பேரண்ட் வெசலுக்குமே டெபாசிட் பண்ணும். ஸோ அகைன் இது டெபாசிட் பண்ணதுனால இந்த ஆர்ட்ரி பிளாக் ஆகிடும். ஸோ நாங்கள் இங்கேருந்து எது இன்ஜெக்ட் பண்ணாலும் ஒரு ஆர்ட்ரி கேண்டிடேட் ஆர்ட்ரிக்கு அதுக்கு நான் அப்படியே கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணிட்டு விட்ரா பண்ணிட்டு வரோம். இந்த ஆர்ட்ரி ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி தெரியும் இந்த ஆர்ட்ரி இருக்குல்ல, இந்த ஆர்ட்ரி மட்டும் வந்த உடனே அதுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அங்கே வச்சு இன்ஜெக்ட் பண்ணி இங்கே தெரியும். நான் இங்கே இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தெரியுதுங்களா, இந்த ஆர்ட்ரிக்குமே போயிடுச்சு. ஸோ எல்லா ஆர்ட்ரிலையுமே பிவிஐ டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் மெயின் ஆர்ட்ரி வரையும் வந்தது. பட் இது வந்து டவுன்வர்ட் பர்குலேட் ஆகிடும். ஸோ அகைன் ஃபைனலாக வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரன். ஸோ இங்கே வச்சு மெயின் ஆர்ட்ரியில் வச்சு இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருந்து எதுவுமே ஒரு வயசுலையுமே தெரியல. உங்களுக்கு எல்லாமே இங்கே ஃபார்வர்டாக போகாதனால எல்லா ரிஃப்ளெக்ஸ் ஆகி அயோட்டாக்கு வரும். இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு தேங்க்யூ